அதில் பாவாடை மட்டும் கொஞ்சம் விளக்கு. வருதியா அடிக்கிறானோல. என்ன ஏன்டா அடிக்கிற? சிரிக்கிறான் பாரு. 1 நிமிஷம் மச்சான். என்னடா பண்ற? இதுக்கெல்லாம் சேர்த்தானே காசு வாங்குறானுங்க. போடு போடு, தண்ணி இல்லாத நேரத்துல உதவும். அது கோக் பாட்டில் அது தப்பு. இதுக்கெல்லாம் சேர்த்தானே காசு வைக்கிறேன், அப்புறம் எடுக்க கூடாதா? ஏன்டா பல்புக்கு பிறந்த பரதேசி. Children love. Oh, meu netinho lindo. Pode molhar, meu amor. 20 years ago, me and my mom. கொஞ்சோண்டு சுகர் கொட்டதுக்கு என்னம்மா இது? பறந்து வருது அட்டாக் பண்ணி விட்டாங்கல. இதான் வருது. மெலடி சாக்கு குத்து சாக்கு. அது அவங்க என்ன பாட்டுக்கு ஆடி இருப்பாங்கன்னு தெரியல. இவனை இதை போட்டு டெட் பண்ணி விட்டானோ. அது அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் இதான் வருது. அட என்னடா வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பாருங்க. உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு எடுத்துக் கொள்கிறோம். ஓடாத பழைய கிரைண்டர், ரிப்பேரான பழைய மிக்சி, ஓடாத பழைய சைக்கிள், ஓடாத பழைய மோட்டார் பைக், கைமேல் பணம் தருகின்றோம். அப்படி பண்றீங்க எப்படி கரெக்டா பண்றீங்க? அது வண்டியில இருந்து இறங்கின உடனே வாங்கம்மா வாங்க. கூலி பைய வை அவன் ஏதாவது பப்புள் கம் வியாபாரியா இருப்பான். இடைய காடு சைடுல நீ மூடு, அந்த இடைய காடு சைடுல நீ மூடு மூடு. பூமரு 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 பண்ணே பூமரு கிண்டர் பண்ணு. நான் எதுவும் பேசலமா. ராகமா கரெக்டா வர்றா. இதெல்லாம் நோட் பண்ணவே இல்லடா. கரெக்டா சேர்த்து போட்டிருக்கானோ. இது கையிலையா உளியா? ஐயோ, அதை விட இந்த ராகம் தாண்டா நல்லா இருக்கு. அதாவது ஆறு உயிரை மன்னிப்பாயா மன்னிப்பாயா, அதை அப்படியே பூமரா வாடினார பத்தியான்னு. அவன் ஏதாவது பபுள் கம் வியாபாரியா இருப்பான். அங்க மேல வச்ச சோப்பா காணா என்ன கேக்குறது, காசக்காக தான் என்ன கேக்குறது, சோத்த காணா கூட என்ன கேக்குறீங்க? அவளுக்கு கேவலமா போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது? ஆமாண்டா, வேற எதுவும்னா கூட பரவாயில்லடா. சோறு காலம்லாம் கேட்பாங்களே, நீ தாண்டா தின்னுருப்ப. அப்புறம் குழம்பு, மெயினா குழம்பு தான். குழம்பு நான் போட்டு போனாலே எங்கடா குழம்பு காணும் அப்படின்னு கேட்குறாங்கடா. அண்ணாந்துறையில உள்பாவாடை காணாம போன கூட என்ன பிடிச்சுக்கிறாங்க. என்ன காணும்னாலும் நம்மளதான் கேட்பாங்க. அது என்னமோ தெரியல, நம்மளை பார்த்தா தான் அப்படி இருக்கும் போல. மூஞ்சி சார் மூஞ்சி. வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள வேட்டி வேணும். என்னடா அதை நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ வரப்போகுதுன்னு வெள்ளம் உள்ள வேணும்னு வேற யாராவது ஒரு வாங்கி நினைச்சட்டா. வெள்ளை வெட்டி கட்டா வெள்ளை வெட்டி தான் வேணும். உங்க முகத்தை கண்டா உங்களை மாதிரி தான் தோணும். கண்கள் இரண்டான் உன்
கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பு ஒரு கள்ளச்சிரிப்பு இஞ்சி 2 வேளையில காதல் போடா அதான்டா அப்படிதான்டா பண்ணணும். ஊர் விட்டுதா கரெக்ட். காதல் வந்ததுக்கு காதலியே ஒரு அடி. தேவையில்லாத வேலைதானே. இருக்கட்டுமே. குடிச்சா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் இல்ல நீங்க ஒரு அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டா இருக்கு பாருங்க அப்படின்னாரு. It was at this moment that he knew he fucked up. அத சொல்ல போறேன். நீங்க என்ன பிஜிபியில் வந்து நம்ம ஜானி கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயே தங்கியிருந்தேன். இவரு மகேந்திர சார் வந்தாங்க. இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவர்கிட்ட கேட்டோம், சுவாமி சார் என்னங்க பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்க. ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும். மகேந்திரன் அப்ப சொல்றாரு, ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு. மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி. ஐயோ அண்ணா பெரிய லவ் அதான் இந்த பாட்டெல்லாம் சொல்லுங்க சார். அப்படி இருந்தவர் நிறைய இருக்கு. இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன். உடனே அது போட்டு தாக்கி விட்டாரு. ரஜினி மகனே சத்தலாடி வர்றாரு. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க. சும்மா இருந்திருக்கலாம், ராஜாவே பேசி வாங்கிக்கிட்டாப்ல. ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு. மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி. வாழ்த்துக்கிறேன். Everyone is complaining to me about my low memory power because this is my memory power. ஒரு செகண்ட் தான் அந்த ஏஎம் விட விட்டுட்டாரா. எல்லாருக்குமே இது ஒத்துவரும்னு நினைக்கிறேன். போன வாட்டியே நான் போட்டதில்ல மெமரி லாஸ் பத்தி. அதுலயே கீழே வந்து நிறைய பேர் கவுண்ட் பண்ணிருந்தீங்க. நானும் அப்படிதான். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. ரெண்டும் ஒரே சவுண்டா இருந்தது. எப்படா தம்பி. வாழ்த்துக்கிறேன். கோமன் இல்ல. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி வாழ்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி. இப்ப நான் வந்து உங்களை அடிக்க வரேன், கொல்ல வரேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களை காப்பாத்திக்கணும், என்ன பண்ணுவீங்க? திருப்பி எடுப்பேன். நான் உங்களை கொல்ல வரேன்னு என்ன பண்ணுவீங்க? அந்த பக்கத்துல குத்துவாட்டு எடுத்து குத்துவீங்க. அதுக்கு முன்னாடி நடக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இதையும் தூக்குறீங்க. தூக்கலையா? இருக்குது கசன்னு இருக்குதா உனக்கு? உள்ள இருக்குதா? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஐயோ ஏமா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்புற அறிவில? யாரா வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியாத உனக்கு? வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியாதா? அந்த பொண்ணுனா தப்பா இண்டிகேட்டர் திரும்பிச்சு. இண்டிகேட்டர் தப்பா போட்டால கரெக்டா தானடா திரும்பிச்சு. வண்டி ஓட்ட தெரியுமா உனக்கு? மாட்டேன்டா உன்ன. ஒரு அழகான பொண்ணு வண்டி ஓட்டுனா போதுமே, ரோட்ட பார்த்து ஓட்டாம அந்த பொண்ணை பார்த்து ஓட்டணும். போரிக்கு பஸ் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இவனுங்களெல்லாம் யார் லைசென்ஸ் கொடுத்தான்னு தெரியல. நல்லா அடிக்கணும் அவனுங்களே. குடுமா நான் பாத்துக்கிறேன். டேய் ஜாக்கிரதையா அந்த கொஞ்சமே. இனிமே வாச்சு பொண்ணை பார்த்து ஓட்டாம ரோட்ட பார்த்து ஓட்டுற. ஐயோ பையனா பொண்ணு பாவமாடா. பொண்ணுங்க தப்பு பண்ண கூட ஏன்டா பசங்களை போட்டு அடி? பொண்ணுக்கு ஒரு நாயம் பையனுக்கு ஒரு நாயமாடா. அதுவும் பசங்களே ஏன்டா அப்படி பண்றீங்க? ஆமாண்டா. ஐயோ பாவம். இந்த நேரத்தை நான் தட்டி கேட்க போட மாட்டேன். அறிவு இருக்கா இல்லையா? வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியுமா தெரியாதா? பொறுக்கி பசங்களா வண்டி ஒழுங்கா ஓட்ட மாட்டீங்க. உங்களுக்கு யாரா லைசென்ஸ் கொடுத்தா? நீதாம்மா தப்பா வந்த. ஒரு அழகான வயசு பொண்ணு ரோட்ல போகுது, பொறுமையா ஓட்ட தெரியாதா? வண்டி ஓட்டியா ஜெட் ஓட்டியா? தங்கம் நீ போமா. சரிங்கண்ணா. ப்ரோ அந்த பொண்ணு தான் ப்ரோ தப்பா வந்துச்சு.
அடுத்து என்னடி இது? ஐயோ போயிட்டே இருக்கடா அது. அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் முட்டது ஓடி வந்த அமைச்சர் விலகிட்டான். யாராவன் போய் விழுகிற ஒரு ஜான் விளையிட்டான். ஓப்பன் வாச்சா ஒரு வாட்டி பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்று விட்டுறா. அப்போ போயிட்டு நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் ஹெல்ப் ஆகும்போது ஒருத்தர் வந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து லிஃப்ட் கொடுத்து ஏற்றி கொண்டு பக்கத்தில் உள்ள கடையில் ட்ராப் பண்ணி அங்கேருந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்து மறுபடியும் என் வண்டி இருக்கிற இடத்துலையே கொண்டாந்து விட்டார். போகிற போக்கில் பேசிட்டே வர்றாரு, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆம்பளை பசங்களுக்கு எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதனால தான் ப்ரோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு அவரோட ஆதங்கத்தை பூரா சொல்லிகிட்டு இருக்காரு. நல்ல மனுஷன் அவர். எனக்கு நடக்கும்போது தான் தெரிஞ்சது. ஏன்னா இவருக்கு யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க போல். அந்த மைண்ட் செட்டில் இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நீங்க நல்லவையா. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் இந்த நிலை மாறும். அவரை மாதிரியே இருக்கணும்டா எல்லாரும். கற்றுக் கொடுக்கணும் ஐயா, தம்பி கிட்டே இதை கற்றுக்கிடணும். ஸோ ஆணாக இருந்துட்டு ஆணுக்கு ஹெல்ப் பண்ணணும், விட்டுறக்கூடாது. ஏப்பா அழுகிற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அடுப்புல இருந்த தூக்கி சட்டிகளை சொல்லி விட்டாடா. அம்மா ஏதோ வெடிக்குதே. நீ படிச்ச கிட் மாஸ்டர்ல ஸ்கூல்ல என்னடா எவன் என் வீடியோ 100 தடவை சொன்னா ஒரு தடவை சொன்ன மாதிரி. லியோ தான்டா லியோ, நான் தான் தாஸ். எப்போ நான் போட்டேன்? 6 ஜில்லையும் ஐயா ஏரியடா. ஓ இந்த மாதிரியே கமெண்ட்டை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ல என் வீடியோவுக்கு நானே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பாரி அநியாயத்தை அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். 8 பண்ணுக்கு ஷூ போட்டாதான்டா எனக்கு ஒரு பாரிசு கிடைக்கும். யார் அடிச்சா தமிழ் கலங்குதோ அவன் தான் போரி. நான் டிவி கேளடா, கே டிவி. என்னாச்சு ஹேப்பி குமுதா? டைரி இந்த நாள் அசோக்கில் குறித்து வச்சுக்கோ. அது என்னடா அசோக்கில் குறித்து வச்சுக்க? வெகுளு முக்கியம் கப்பு. வணக்கங்க. இந்த வீட்டை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் என் மனசு படபட நடிச்சுக்குது மேடம். இந்த வீட்டுக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரியே தோணுது. மேபி இந்த ஜென்ம பந்தமா போன ஜென்ம பந்தமான்னு தெரியல மேடம். உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் கூப்பிடுங்க மேடம். மேபி அவங்க என்ன பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வரலாம், நான் அவங்கள பார்த்தா எனக்கு ஏதாவது ஞாபகம் வரலாம். ப்ளீஸ் மேடம் கூப்பிடுங்க மேடம். ஒரு நிமிஷம் அத்தை, ஒரே நிமிஷம் இங்க வாங்க. உங்க பையன் இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கான். என்னடா அது? வேற லெவலுங்க நீங்க, வேற லெவல். So what's a message that you want to give to them? சாப்பிடுங்க சரோஜா ஜாங்கிரி, அப்புறம் அடிப்பீங்க பவுண்டரி. என்னடா மெசேஜ்? ரியல் ஜாவா சுந்தரேசன் ஏங்க? ஆமாண்டா, இவர் தான்டா இப்போ சிங்கிள் பசங்க சோல் மூலமா பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டார் போலயே. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? உண்மையிலேயே அவர் இன்டர்வியூவில் பேசும்போதெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறாரு, நல்லா புரிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்குது. வாட்டர்மெலன் மாதிரியெல்லாம் உளராமல் இவர் கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு, மெச்சூரிட்டி இருக்குது. அதனால் இவர் வரலாம், தப்பு கிடையாது. தலைவரே என்னடா நடக்குதுங்க? அவன் செத்துருன்னு கூட சொல்லு, ஆனால் மறந்துருன்னு சொல்லாத. அவள் சரி செத்துரு. இதயத்தின் புள்ள பெண்ணே, நான் செடி ஒன்று தான் வச்சு வளர்த்த. ஐயோ என்னடா அது? ரீல் எப்படியே ரியலா போடுறீங்க? அப்படியே சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு. இங்கிலீஷ் இன் மை மைண்ட், இங்கிலீஷ் ஒயில் ஸ்பீக்கிங்.
அது என்னமோ தெரியலடா, இங்கிலீஷ் மட்டும் மைண்டில் வந்து ஃப்ளோவாக வரும். கிராமர் மிஸ்டேக் கிராமர் மிஸ்டேக் கூட இல்லாமல் வரும்டா மைண்டில். ஆனால் வாயால் பேசும்போது வராது. என்ன பண்ணுறது? எல்லாம் யாருக்கு இந்த மாதிரி இருக்கு சொல்லுங்க. சொல்றேன் பிரதர். வாங்க வாங்க, காலையில வருவீங்க எதிர்பார்த்தேன். காலையிலே வரதுனாங்கன்னா கக்கூசா அப்புறம் அந்த கிழவி சண்டைக்கு வரும். யோ ஆயாக்கே போய் போடுறானுங்க, இவனுக்கு எப்படி ஆள் கடத்துவானுங்களா? ஆளை 10 குறைச்சி இடப்படாத. அப்போ ஒரு 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா போடுவா. நிச்சயதார்த்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். நீ மறக்காம வரப்ப 2 மாலை மாத்திரம் சூப்பரா வாங்கிட்டு வந்துடுறேன். மாலையா வாங்கிட்டு வரேன். டேய் என்னடாச்சு மாலைகள்னு பேசிட்டு இருக்க? உங்க அப்பா தவறிட்டாரா? எனக்கு எங்க அண்ணனுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்டா. கடைசியா பொண்ணு கிடைக்கலன்னு உங்க அண்ணன் உன்னையே நிச்சயம் பண்ணிக்கிறானா? என் வாழ்க்கை தான் பாலா போச்சு. எங்க அண்ணன் தயிரா போட்டோன்றியா? சரியாது. காலையிலேயே வர்றாங்க கக்கூசா. அவர் ரியாக்ஷன் தானே அல்டிமேட். காலையில வருவீங்க எதிர்பார்த்தேன். காலையிலே வரதுனாங்கன்னா கக்கூசா. இது ஒன்றும் தேவையில்லை. காலேஜ் லவ், ஆஃபீஸ் லவ், ஆன்லைன் லவ், ஏமாந்துட்டே நினைக்காது, காடு தப்பிச்சுட்டே நினைச்சுக்கோ. நீ அப்போ எனக்கு எதுதான் தேவை? காடு. உனக்கு எதுவுமே தேவையில்லடா. எதுவுமே தேவையில்லன்னா அப்ப எதுக்கு தான் நான்? அதான் நாங்களும் கேக்குறோம். டால்டா டின்னு ட்ரெஸ் போட்டா மாதிரி நீ ஒருத்த எதுக்கு இருக்கிற? காட்டுமி கல்யாணம் இது உனக்கு தேவையில்லை. கல்யாணம் எதுவும் பண்ணி வைப்பியா காடு? அது அனாவசியம். இன்னும் 3 மாசம் தான் 3 மாசம் தான் இருக்கு இந்த வருஷத்துல. அதை மட்டும் வேஸ்ட் பண்ணிட்டு 2026ல பிரஸ் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றேன். நம்மளே தொழிலதிபரா ஆகுறேன். புடிங்கிருப்ப போட. நோ சூடு நோ சொர்ணை.